ஒரு மனுஷனை ஜாம்பி மாறி ஒரே இடத்துலயே 2 மணி நேரத்துக்கு மேல நிக்க வைக்க முடியுமா? இந்த போதைப் பொருள்னால அது சாத்தியம்னு சொல்றாங்க நிபுணர்கள். ஸோ இவரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இவர் 2 மணி நேரத்துக்கு மேல அந்த இடத்த விட்டு அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. இது இந்தியாவுக்குள்ளேயும் பரவிடுச்சு அப்படின்னா கொரோனா விட பயங்கரமான பாதிப்புகளை இங்க நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க மருத்துவர்கள். ஸோ இதுல அந்த அளவுக்கு உயிரிழப்புகளும் நேரிடும்னு சொல்லியிருக்கு. 2021 ஒரு பெரிய விஷயம் நடந்தது நியூயார்க்ல. மொத்தமா 2668 பேர் இந்த போதைப் பொருளை சாப்பிட்டதுனால உயிரிழந்திருக்காங்க. மொத்தமா இவங்க எல்லாம் எதனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போதைப் பொருளுடைய பெயர் ட்ராங்க் டோப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போதைப் பொருளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து அசையாம ரொம்ப நேரம் அப்படியே நிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ எங்க நடந்திருக்குன்னா இந்தியாவுக்குள்ள நடந்திருக்கு. இப்ப இந்த விஷயம் அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்குள்ளதான் இந்த நபர் இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அப்ப இந்தியாவுக்குள்ள இந்த போதைப் பொருள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டா எஸ் வந்திருக்கு. பஞ்சாப் மாநிலத்தினுடைய சண்டிகர்ல ஒரு டெலிவரி பண்ற ஊழியர் ஒரு இடத்துல 2 மணி நேரத்துக்கும் மேல அசையாம அப்படியே ஜாம்பி மாதிரி நின்று இருக்காரு. கிட்டத்தட்ட இது ஒரு மயக்க நிலை அப்படின்னே சொல்லலாம். ஒரு இடத்த விட்டு அசைய முடியாம ஒரே விஷயத்தையே யோசிச்சுட்டு ஒரே மாதிரி செய்கையை காமிச்சிட்டு ஒரு மயக்க நிலையில இருக்க மாதிரி தான் நின்னுக்கிட்டே இருந்திருக்காரு அந்த மனிதர். இந்த ஜாம்பி ட்ரக்னால அமெரிக்கர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவிலுமே இந்த கலாச்சாரம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் பெரிய அச்சத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் இந்தியாவுக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கறத மருத்துவர்கள் வன்மையா கண்டிச்சிருக்காங்க. இந்த போதைப் பொருள் புழக்கத்தை நிறுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.